அழகான ஊர். 2 நகரம், ஒரு ஆற்றுக்கு இந்த பக்கம் ஒரு நகரம், அந்த பக்கம் ஒரு நகரம். உலகத்தில் இப்படி ஒரு அழகான 2 நகரங்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறது வேறு எதுவுமே இருக்குது. பவானி, குமரபாளையம். அதில் என்னன்னா, இது ஒரு மாவட்டம், இது இன்னொரு மாவட்டம் ஆகிப்போச்சு. அதுதான் இப்போ சில பேருக்கு ரெட்டை குழந்தை பிறக்கும், 2 பொம்பளை பிள்ளையாக பிறந்துடும், அதை ஈஸியாக வளர்த்துடலாம். 2 ஆம்பளை பிள்ளையாக பிறந்துடும், ஈஸியாக வளர்த்துடலாம். 1 பொம்பளை பிள்ளை 1 ஆம்பளை பிள்ளையாருன்னா வளர்க்குறது பயங்கரமான கஷ்டம். இப்போ குமரபாளையமே ஈரோடு 2, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்த மாதிரி தான். ஒன்று ஈரோடு மாவட்டம், இன்னொன்று நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. ஆற்றுக்கு இந்த பக்கம் ஈரோடு, இந்த பக்கம் நாமக்கல். எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. அப்படி ஒரு அழகான ஒரு ஆறு, நல்ல ஆறு தான். தண்ணியை காண வெறும் பாறையாக இருக்கு. இதை பார்க்கும் பொழுது உண்மையிலே நாங்கள் கூட ஆறுனா என்னன்னு தெரியாத ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான்லாம் திண்டுக்கல்ல வைகை ஆறு எங்களை விட்டு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆனால் நீங்கள் டெய்லி இந்த ஆறை பார்த்துட்டு அது காஞ்சி கிடக்கிறத பார்க்கும் பொழுது எங்களை விட காவேரியில் தண்ணி இல்லைங்கிற பாதிப்பு உங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, மனவேதனை. அதனால் இந்த காவேரி ஆற்றை பார்த்து ஒரு சாதாரண மனிதனுங்கிற முறையில் இந்த குமரபாளையத்தில் இத்தனை ஆயிரம் ரசிகர்கள் முன்னாடி நான் சொல்கிறேன், இந்த காவேரி ஆற்றுக்கு நீர் வருவதற்கான காவேரி மேலாண்மை வாரியத்தை இந்த மத்திய அரசு அமைத்தே தர வேண்டும். அதற்கு மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுத்து அதை எப்படியாவது அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கேன். இந்த பவானியில் இருக்க கூடுதுறை இருக்குது பார்த்தீங்களா, கூடுதுறை, அந்த பேரே அழகாக இருக்குது. கூடுதுறை 3 நதி சங்கமிக்கிற இடம், சங்கமீஸ்வரர் ஆலயம். நிறைய பேர் அவன் செஞ்ச கருமங்களை பூரா இங்கே தான் கொண்டு வந்து தலையில் கழுவி விட்டு போகிறாங்க. அவ்வளோத்தையும் சுமந்துக்கிட்டு அது வாட்டுக்கு அங்கனே இருக்குது பார்த்தீங்களா. 3 ஆறு சந்திக்கிற கூடுதுறை. கூட்டம் கூடுதல்ங்கிறது நம்ம இந்தியாவுக்கே ஒரு அற்புதமான ஒரு பொதுவான ஒரு சொல். நாங்கள் இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தோம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. பொதுக்கூட்டம்னு இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட நான் பார்க்கல. பொதுக்கூட்டம் எங்கனையாவது போட்டு மேடை போட்டு எவனாவது பேசுவாங்கன்ட்டு நடக்கலை. நம்ம ஊரில் பாரு, பொதுக்கூட்டம் ஒரு கோயில் திருவிழானா எப்படி நடக்குதுங்கிறீங்க. அட்டே அப்பா, சப்பரங்களும் டான்ஸுகளும், ஒவ்வொருத்தரும் அந்தந்த சாமி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு, அனுமார் மாதிரி ஒருத்தன் வர்றான், பிள்ளையார் மாதிரி ஒருத்தன் வர்றான், மாரியம்மா மாதிரி ஒருத்தன் வர்றான். திடீர்னு கீழே இறங்கி ஒருத்தன் டங்கிட்ட ஆடுறான். ஒரு அம்மாவுக்கு சாமி வந்து அப்படிங்குது. அந்த பக்கம் ஒரு வேப்பிலை எடுத்து சத்துன்னு அடிக்க, இந்த பக்கம் ஜெயிண்ட் வீல் ராட்டனம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அட்டே அப்பா சாப்பாடுக போக்குவரத்து, அந்த பக்கம் வீட்டு பொருள்கள்லாம் விற்றுக்கிட்டு இருக்கும், பொம்பளையெல்லாம் வாங்கிக்கிட்டு. இதுக்கு இடையில பிட்பாக்கெட் திருடர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கும்படி இப்போ காவல்துறை எச்சரிக்கப்படுகிறது. இது வேறு இடையில காணா போன பிள்ளைகளை அறிவிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்பொழுது மேடைக்கு ஒரு பையன் கருப்பாக இருக்கிறான், வெள்ளை டவுசரும் ப்ளூ கலர் சட்டையும் போட்டிருக்கான், அவனை அவருடைய பெற்றோர்கள் வந்து பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது வேறு. இந்த ஜலசலப்பு வெளிநாட்டில் நான் பார்க்கல. இந்தியாவுக்கே உரிய ஒரு பண்பாடு எதுன்னா, இந்து மத, கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், புத்தர்கள், ஜீனர்கள் எல்லாம் கலந்து ஒன்றாக வாழ்கின்ற அந்த கூட்டம் இந்தியா என்ற ஒரு நாட்டுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அதனால் அந்த கூடுதுறையை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஒரு சிந்தனை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது உடல் நலமா, மனநலமா, பொது நலமா? பொதுநலன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பேசின 2 பேர்த்துக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். ஏமா யோகலட்சுமி, பொதுநலம் செய்கிறவங்க எல்லாருமே வந்து உனக்கு என்ன புகழுக்கோசரமா பேருக்கோசரமா இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏமா பார்டரில் ராணுவம் நின்றுருக்குதே, அவங்கள ஒரு 2 பேர் நீ சொல்லு பார்க்கலாம். தீவிரவாதி கூட சண்டை போட்டு உயிரை விட்டாங்களே, அவங்களோட 2 பேர் நீ சொல்லு பார்க்கலாம். முடியாதுமா. ராணுவமாகட்டும், காவலாகட்டும், பொதுநலத்துக்காக மட்டும்தான் செய்யறாங்க, பேரு புகழுக்காக செய்யறது கிடையாது. மணிப்பிரியாக்கா சொன்னாங்க, காந்திஜியை வந்து கீழே தள்ளி விடும் போது இளைஞரா இருந்தங்காட்டி மட்டும்தான் அவர் வந்து மீண்டும் எந்திரிச்சாரு. நான் ஒன்னே கேட்கிறேன் நடுவரே, கீழே விழுந்த இளைஞர்கள் எல்லாம் காந்திஜி ஆனார்களா? இல்லையே. யார் ஒருவர் பொதுநலமாக போராடியதால் மோகன்லால் கரம்சந்த் என்பவர் மகாத்மா ஆனார். உண்மைங்களா இல்லையா? சரி, இப்ப நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கிருஷ்ணர் ஆகட்டும், புத்தர் ஆகட்டும், எல்லாத்தையும் வந்து எல்லா மதத்தையும் ஒட்டுக்காக்க வச்சு கேட்டீங்கன்னா சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒண்ணுதான் சொல்லுவாங்க. என்ன சந்தோஷம்? நல்ல மனநலம் இருந்தா அது சந்தோஷம்பாங்க. நல்ல மனநலம் இருந்தா அது சந்தோஷம் தான். அதை பெறக்கான வழி என்ன? அந்த வழிமுறையை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க.
சரி, ஒரு வயல் இருக்குதுன்னு வைங்க நடுவரே, உங்ககிட்ட நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன். கரிச பூமியில வந்து உங்களால் நெல் பயிர் வைக்க முடியுமா? தண்ணியே இல்லை, வறண்டு கிடக்குது. அப்படிப்பட்ட ஒரு வயல்ல வந்து உங்களால நெல் அறுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. எப்படி தண்ணீர் பாயாத ஒரு வயலிலே நெல் அறுக்க முடியாதோ அதே போல் ஈரம் பாயாத நெஞ்சில் நிம்மதி நிற்காது. உண்மைங்களா இல்லைங்களா? பகத்சிங் சாகும்போது வயசு என்ன? வெறும் 24. அப்போ அவர் வந்து தூக்கு மேடையில ஏறுறாரு. தூக்கு மேடையில ஏறும் போது ஒரு வெளிநாட்டுக்கார வந்து கேட்கிறான், ஏயா உனக்கு என்னையா சந்தோஷம், இப்படி சிரிச்சுட்டே வந்து தூக்கு மேடை. ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்ன தெரியுங்களா? சாகருக்கு முன்னாடி ரசகுல்லா கேட்டாருங்களாமா. சாகருக்கு முன்னாடி ரசகுல்லா கேட்டாருங்களாமா. ஏயா நீ நான் கொஞ்ச நேரத்துல சாக போறியே, உனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாரா, 24 வருஷமா என் உடலுக்காகவும் என் மனத்துக்காகவும் நான் உழைச்ச போது எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் கிடையாது. இப்ப தூக்கு மேடையில என் நாட்டுக்காக உயிரை கொடுக்கும் போது தான் எனக்கு சந்தோஷம் சொல்லி உயிரை விட்டாரு. அதை விட ஒன்னு சொன்னாரு பாத்தீங்களா, நான் புதைக்கப்படவில்லை விதைக்கப்படுகிறேன் என்று சொன்னாருங்க. அப்படிப்பட்ட தேசத்துல பிறந்துட்டு நீங்க மத்த தலைப்புக்கு வந்து சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருவீங்களாயா? முடியாது. பொதுநலம் தாங்கயா முக்கியம். சரி, அன்னை தெரசால வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க. அன்னை தெரசா வந்து ஒரு நோயாளிக்கு வந்து தொழுநோயாளிக்கு வந்து சிகிச்சை செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்க மருத்துவராக இருந்தாலோ ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்க எப்படி மருத்துவம் செய்வீங்கயா? ஒரு கிளவுஸ் போட்டுப்பீங்க, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமோ உங்க உடலை காப்பாற்றுக்க போட்டுப்பீங்க. ஆனா அன்னை தெரசா அதை போட கிடையாது. அப்போ ஒரு செவிலியர் நர்ஸ் இருக்காங்களா, அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்க கைக்கு ஏதாவது போட்டுக்கலாம்ல, உங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு. அதுக்கு அன்னை தெரசா சொன்னாங்க, எனக்கு போடுறது பிரச்சனை கிடையாது, போட்டா ஐயோ நம்மளுக்கு பெரிய நோய் இப்போ இருக்குன்னு நோயாளி நினைச்சுப்பான்னு சொல்லிட்டு கிளவுஸ் போடாமையே வேலை செஞ்சங்காட்டி தான் அந்த பொது நலனாக வெறும் தெரசாவை அன்னை தெரசாவை மாத்துச்சு. உண்மைங்களா இல்லைங்களா? சரி, ஓகேங்களா. இப்போ ஜல்லிக்கட்டுங்கிறாங்க. ஜல்லிக்கட்டு நடக்கும்போது எங்கெங்கே உடல் நலம் இருந்தது, எங்க மனநலம் இருந்தது? வெயில்ல மெரினா வெயிலையாகட்டும், எங்க ஊரு வஉசி மைதானத்திலேயாகட்டும், கடும் வெயில்ல உட்கார்ந்து போராடும் போது உடல் நலம் நல்லா இருந்திருக்குங்களா? நிச்சயமா இருந்திருக்காது. மனநலம் நல்லா இருந்திருக்குங்களா? நிச்சயமா இருந்திருக்காது. ஆனா எதுக்காக எல்லா மாணவர்களும் போராடினாங்க? என் இனத்திற்காக. எந்த ஒரு இது இல்லாம பொதுநலமாக போராடினாங்கல்ல, அங்க நிக்குதுங்க ஜல்லிக்கட்டு. அப்புறம் வெற்றிவேல் என்ன சொன்னாரு, ஏஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு லெட்டர் எழுதுறதாமா. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், ஏஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு சொல்லிட்டு நீங்கள் 2 நாள் லீவ் வாங்கிட்டு வேணா போயிடலாம். 3ஆவது நாள் வீட்லேயே உங்களை மதிக்க மாட்டாங்க. ஆனால் பர்மிஷனே வாங்காமல் நாங்கள் போய் போராடினங்காட்டி தாங்க உலகம் ஃபுல்லாக எங்களுக்கு பேர் கிடைச்சது. என்னோட தலைப்பு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 4 வரி பாடல். உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வரிகள் நம்ம திருமூலர் பாடியிருப்பாரு. அந்த வரியிலேயே அவர் சொல்லியிருப்பாரு, நம்மளோட உடல் என்ற ஒன்று என்று அழிந்து விடுகிறதோ அன்றே உயிரும் சேர்ந்து அழிந்து விடுகிறது, பிறகு மனமும் பொதுநலமும் எங்கிருந்து பிறக்கும்? இதையே தான் சொல்லியிருக்காங்க. சங்க இலக்கியங்களிலும் சரி, புராணங்களிலும் சரி, பல புலவர்களும் சரி, ஞானிகளும் சரி, எல்லோருமே தன்னோட உடலை வருத்தித்தான் பல்வேறு வரங்களையும் பெற்றிருக்கின்றனர், மனதை வருத்தி அல்ல. இந்த இடத்திலேயே நம்மளுக்கு தெரிய வேண்டாமா, ஒரு மனிதனுக்கு மன நிம்மதியையும் நெகிழ்வையும் தருவது உடல் நலம்தான் அப்படிங்கிறதுல. இப்ப வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுளால் செய்யக்கூட முடியாத காரியங்களையும் உன் உடலை வருத்தி நீ முயற்சி செய்து செய்யும் பொழுது அதில் நீ வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த இடத்துல வந்து மன நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் உடல் நலம்தான் காரணம் அப்படின்னா அது மிகையாகாது. இப்போ இந்த குரல் சொன்னப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம யோகலட்சுமி பேசினப்ப யார் யார் வாய்க்கேப்பினும் அப்படிங்கிற குரலை அழகா விளக்குனாரு. என்னன்னு சொன்னாங்க, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், கழுவிய பின் இருப்பதே மெய்யின்னு சொன்னாங்க. அப்படிதானே சொன்னாங்க. ஐயா, நீங்க பாக்குறது உண்மையா பொய்யான்னு காமிக்கிறதே எங்க உடல் தான். நாங்க காமிக்கிறது தான் நீங்க உண்மையா பொய்யாங்கிறதையே நீங்க நம்புவீங்க. நான் பொய்யானதை காமிச்சா அது பொய், என் உடலால நான் உண்மையை காமிச்சேன்னா அது உண்மை. எனக்கு உங்களை பிடிக்காம இருக்கலாங்க ஐயா, ஆனா உங்களை பார்த்து நான் சிரிச்சுட்டே பேசுறேன்னு வைங்க, நீங்க என்ன நினைப்பீங்க? உனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு நான் அதுதான் ஐயா நானும் சொல்றேன். அப்ப வந்து அந்த இடத்துல எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். அதுக்கு காரணம் என்ன? என்னோட உடல்ல நான் காமிச்ச எக்ஸ்பிரஷன். கரெக்டா? அடாடாடாடாடா, எங்கேயோ போயிட்டப்பா நீ. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, பாவம் எங்க வெற்றி அண்ணன் உடல் நலத்தை பத்தியும் பேசினாரு. எல்லாரும் அவரை
போட்டு பிச்சை எடுத்துட்டாங்க. நான் ஒருத்தியாவது அவருக்கு கை கொடுக்குறேன். எல்லாரும் பேசுறப்ப யோகலட்சுமி வெற்றியானா பார்த்துட்டு கடைசியா ஒன்று சொன்னாங்க, உடல் நலம் அப்படிங்கிறது ஆரோக்கியம்னு சொன்னாங்க, பொது நலம் அப்படிங்கிறது புகழ்னு சொன்னாங்க. இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒன்று சொன்னாங்க, அது இங்க எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. அந்த உடல் நலம் ஆரோக்கியம்னு சொல்லிட்டு வெற்றியானா உங்க காதை நல்லா கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில தான் பொது நலங்கிறது புகழ்னு சொன்னாங்க. அந்த இடத்தை கூட ஒருவர் பேசும் கருத்தை கேட்பதற்கு உங்க உடலில் இருக்கிற உறுப்பான காது தேவைப்படுகிறது என்ற பொழுது ஒரு மனிதனுடைய நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஏன் உடல் நலம் ஒரு கருவியாக இருக்காதுங்கிறது என்னோட கேள்வி. வெற்றிவேல் அவருடைய வாயால் இந்த கருத்தை சொல்லி அதை யோகலட்சுமி அவங்க காதால் கேட்டு யோகலட்சுமியினுடைய வாயால் தெரிவித்ததை இப்பொழுது ரித்திகா அவருடைய காதால் கேட்டு அவருடைய வாயால் தான் இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறார். இது எல்லாத்துக்கும் அடிப்படை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல செயல்படுகின்ற வாயும் காதும் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயா சொல்லும் பொழுது கண்ணகியோட சிலையை பார்க்கும் பொழுது அவள் கோபமா இருந்தது தெரிஞ்சதுன்னு சொன்னாரு. காமராஜரோட உருவ சிலையை பார்க்கும் பொழுது 4 குழந்தைகளை பள்ளிக்கு கூட்டிட்டு போறதுன்னு தெரிஞ்சாரு. அதெல்லாம் எப்படிங்க ஐயா தெரிஞ்சது? சிலையில காமராஜரோட மனசும் கண்ணகியோட மனசும் அதுல தெரிஞ்சுதா? இல்ல, அவங்க உடலில் தெரிந்த அந்த எக்ஸ்பிரஷன் தான் அதுக்கு காரணம். அவங்க சொல்லாமலே அவங்க என்ன சொல்ல வராங்கிறத நம்மளுக்கு காமிக்கிறது தான் நம்மளோட உடல். அதனாலதான் சொல்றேன், மன நிம்மதியும் நெகிழ்ச்சியும் இந்த உடலில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. தமிழ் என்பதை எழுதி தலைகீழாகவும் நேராகவும் பார்த்தால் தமிழ் தமிழாக மட்டும்தான் தெரியும். தன்னை வணங்குகிறேன் எனது தாய் தமிழை. உன் மனம்தான் உன்னை வீழ்த்தும் மிகப்பெரிய ஆயுதம். ஐயா, ஒருவரை வீழ்வதற்கே மனம் தேவைப்படும் பொழுது ஏன் ஐயா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் நிம்மதியாக வாழ்வதற்கும் மனம் தேவைப்படாது? ஒருவன் நீ வீழ போகிறாயா இல்லை இந்த தாய் தமிழ்நாட்டை ஆள போகிறாயா என்பது உனது மன வலிமையில் தான் ஐயா உள்ளது. ஐயா, நீங்க சொன்னீங்க கோபம் பொதுவா வருதுன்னு சொல்லிட்டு. கோபம் எல்லாத்துக்கும் தாங்க ஐயா வரும். ஆனா அந்த கோபத்தையே தூக்கி போறது ஒரு நல்ல மனநலம் படைத்த மனிதனால மட்டும்தாங்க ஐயா முடியும். இது நாள் வரைக்கும் ஆராய்ச்சிக்கே யூஸ் பண்ணாத ஒரு பொருள் என்னங்க ஐயா சொல்லுங்க ஐயா பார்க்கலாம். ஆராய்ச்சிக்கே யூஸ் பண்ணாத ஒரு பொருள்னாக்க அது அன்பு, பாசம், கருணை. இதை ஆராய்ச்சியே பண்ண முடியாது. அன்புங்க ஐயா, அன்புன்னு வச்சுக்காங்களேன் அகிலமும் அடங்கிடும் ஐயா. வேற எதுவுமே இல்லை. நீங்க உங்க மனைவி நேசிக்கிறது கூட அன்பு தாங்க ஐயா. ஐயா, உங்களுக்கு திருமணம் ஆயிருக்குல்ல? நல்லா கேட்டே ஒரு கேள்வி. இல்லைங்க ஐயா, இல்லைங்க ஐயா, உங்களுக்கு திருமணம் ஆனப்போ நீங்க பொண்ணு பார்க்க போனப்போ அந்த பொண்ணை பார்த்து, அதாவது அம்மாவை பார்த்து, உனக்கு கண்ணு நல்லா இருக்கு, உனக்கு காது நல்லா இருக்கு, உனக்கு உதடு நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்படி பார்த்துட்டீங்க. கடைசீட்டில் அவங்கள கூப்பிட்டு ஒன்று கேட்டிருப்பாங்க, உன் மனசுக்கு பிடிச்சிருக்காமான்னு கேட்டாங்களா இல்லைங்களாங்க ஐயா? அதுக்கு நான் தான் உதாரணமாக கிடைச்சேன் ஐயா. ஏன் உலகத்தில் எல்லா பேரும் பொண்ணு பார்க்குறவன் பூரா கடைசியாக மனசுக்கு பிடிச்சிருக்கான்னு தான் கேட்பாங்க. பொண்ணையே மனசுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கான்னு தான் கேட்பாங்க. என்னமோ நான் தான் உலகத்திலேயே மனசுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டது மாதிரியும் உதாரணத்துக்கு என்னை எடுத்து பேசுறியா ஐயா? ரொம்ப சந்தோஷம், நல்ல காரியத்துக்கு பேசுறியா? அது வரைக்கும் நீங்க தானங்க ஐயா எல்லாம் சொல்றாங்கல்ல, உங்களை நீங்க ஒரு பொது நலவாதி அப்படின்னு சொன்னாங்கல்ல, உங்களுடைய பொது நலத்தை நான் சொல்றேங்க ஐயா, வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததா காதலுங்க ஐயா. இன்றைய காலம் வந்து காதலை நோக்கியே பயணம் பண்ணுது. காதலுக்கு உதாரணமா சொல்லணும்னா, காதல்ல கூட காயம் படுறது மனதுனால தாங்க ஐயா, உடம்புனால இல்ல. யாராவது ஒரு பொண்ணை பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொண்ணை பார்த்தேன் எனக்கு ரைட் ஹேண்ட் போயிருச்சு, இந்த பொண்ணை பார்த்தேன் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க ஐயா. இரு மனங்களில் புரிதல் இருந்தால் திருமணங்களில் பிரிதல் வராதுங்க ஐயா. ஐயா, அடுத்தது மீன். பொதுவா மீன்னாலே நாத்தடிக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா திங்கும் போது ருசிக்குதுன்னு இந்த உடம்ப சொல்லுதுன்னு சொல்றாங்க. மீனவன் ஐயா, சாதாரணமா ஒரு மீனவன் வந்து மீனவன் சொல்றான், அதாவது ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க ஐயா. நல்லா கல்லு மாதிரி உடம்பு இருக்கு, கடலுக்கு போறான், கரையிறாங்க ஐயா. அவன் கரையிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுடைய மனசு சொல்லுதுங்க ஐயா, வலை வீசி மீன் பிடிக்கும் எங்களை வலை வீசி தேடுகின்றனர் குமரி கடலில், இருப்பதற்கோ எங்களுக்கு இடமில்லை, இதில் இடை தேர்தல் வந்து என்ன பயன், ஒட்டு துணி கூட எங்களுக்கு இல்லை, பட்டு துணியில் கொடி பறந்து என்ன பயன் ஐயா, மீளப்போவோமா என்ற ஏக்கங்கள் எங்களுக்கு இருக்கின்றன, ஆனால் கரம் கொடுக்க எங்களுக்கு யாரும் இல்லை, இருப்பதற்கு மேல் ஆசைப்படும் நீங்கள் இருக்கும் வரை இருப்பதை இழந்து தவிக்கிறோம் ஐயா, கண்ணீர் கடலின்னு சொல்லி கரையிறாங்க ஐயா. அவன் கரைந்தாலுமே கூட அகத்தில் உள்ள நாற்றத்தை பார்க்கவில்லை ஐயா, புறத்தில் உள்ள நாற்றத்தை தாங்க ஐயா இந்த சமுதாயம் அதிகமா பேசுது. அதனால தாங்க ஐயா ஒரு மீனவன் வந்து ஒதுக்கப்படுகிறான் ஐயா. ஐயா, அடுத்தது புல்லாங்குழல். புல்லாங்குழல் உங்களுக்கு என்னங்க ஐயா தோணுது? நல்ல இசையை கொடுக்கக்கூடிய இசைக்கருவி. நல்ல இசையை கொடுக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி.
புல்லாங்குழல்ன்றது வந்து உடம்புங்கய்யா, உடல் நலம். வெளியில வர காற்று வந்து, வெளியில வர அந்த இசை அது வந்து பொது நலம். நாம கொடுக்குற மூச்சு தாங்க ஐயா மனநலம், வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. மனநலம் இருந்தால் மட்டும்தான் அந்த இசையை வந்து இன்னிசையாக செயல்படுத்த முடியுங்க ஐயா. பாரதி வாழ்ந்த காலத்துல கூட சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவன் பொண்டாட்டி, அதாவது அந்த ஆண்களோட மனைவிய எப்ப பார்த்தாலும் உள்ளே தான் அடைச்சு வச்சிருப்பாங்க, வெளியில விட மாட்டாங்க. பொட்டிப்பாம்பாக என் பெண்ணினத்தை அழைத்து வைத்தார்கள் இந்த கயவர்கள். ஆனால் என் பாரதி மட்டும்தான் அவன் மனைவியான செல்லம்மாவை அப்படியே வெளியில கூட்டிட்டு வந்தான், கை பிடிச்சு கூட்டிட்டு வந்தான். எப்படி தோல் மேல கை பிடிச்சு கூட்டிட்டு வந்தான். உடனே வந்து கேக்குறாங்க பாரதியை பார்த்து, ஏன் நீ மட்டும் இப்படி இருக்க, ஏன் நீ மட்டும் உன் பொண்டாட்டி இப்படி வச்சிருக்க? உடனே பாரதி சொன்னானாம் அந்த இடத்துல. உடனே பாரதி சொல்றான், உங்களை மாதிரி என்ன இருக்க சொல்றீங்களா? நான் தானே சொன்னேன் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வர வேண்டும். அதனால தான்டா சொன்னேன், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் மறுவனில் நானுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காணேன் ஜுகும்படி நான் தான்டா சொல்லி கொடுத்தேன். அப்ப அதை நான் தானே பின்பற்றணும். அது வெறும் வார்த்தையாக மட்டுமல்லாமல் என்னுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதற்காக நான் இப்படி சொன்னேன் என்று அவன் கூறினான். நம்ம ஊர்ல சில பேர் கல்யாண வீட்டுக்கு மனைவியை கூட்டு வருவாங்க, உள்ள வந்தோடனே தனியா எஸ் ஆயிடுவேன், நீ அங்க நீ போ நான் பார்த்துக்கிறேன். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து வர்றப்ப மனைவியும் அவங்களும் அப்படி பக்கத்தில் வர்ற மாதிரியே வந்துட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து இந்தா பின்னாடி வா நான் முன்னாடி போகிறேன், உன் கூட நடந்த இந்த வயசில் அவசியம் நடக்கணுமாக்கன்ட்டு. சிறு வயதில் கையை கோர்த்து கொண்டு செல்வது ஒரு பெரிய அன்பு பாசம் கிடையாது. வயதான காலத்தில் தன் வயதான மனைவியினுடைய தோளில் கை போட்டு கொண்டு 2 பேரும் அந்த ரோட்டில் நடந்து வருவதில் தான் பாசமும் அன்பும் பல மடங்கு பெருகுகிறதுன்னு சொன்னான். அதை நிலைநாட்டி காட்டியவன் பாரதி. தன் மனைவி செல்லம்மாவை தோளில் போட்டுட்டு, அந்த காலத்தில் மனைவியோட தோளில் கை போட்டு இப்படி நடந்து வந்திருந்தா எப்படி திட்டிருப்பேன். பெண்களே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலத்தில் மனைவி கூட இப்படி தோளில் கை போட்டு வந்தோன்னா, ஐயோ இப்படி போனால் இந்த நாட்டில் எப்படி மழை பெய்யுன்னு யோசிக்கவே இல்லை. எனக்கு சமமானவள் அவள், அதனால் அவருக்கு நிகழாக நானும் வருவேன்னு சொல்லி அந்த தைரியம், பாரதியாருடைய அந்த தைரியத்தை ஒரு பெண் சொல்லி இந்த அரங்கம் கேட்குது பாரு, அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. ஐயா பாரதி கூட சொல்லியிருக்கான், மன உறுதி வேண்டும் வாக்கிலே இனிமை வேண்டும்னு. முதல்ல அவன் அதான சொன்னான், மன உறுதி வேண்டும்னு சொல்லிட்டு. அப்புறம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, மகாத்மா என்று புகழப்படுபவர், அவர்கிட்ட போறான் பாரதி. வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு, பொதுக்கூட்டம், நான் ஒரு பொதுக்கூட்டம் கூட்டணும் ஐயா, தலைமை தாங்கணும், வரீங்களா, முடியுமா முடியாதான்னு கேட்டான். காந்தி சொல்றாரு, இல்லப்பா அன்னைக்கு எனக்கு வேற பொதுக்கூட்டம் இருக்கு, நான் அதுக்கு தலைமை தாங்க போறேன், என்னால வர முடியாதுன்னு சொன்னாரு. உடனே பாரதி என்ன பண்ணா, சரி நானே முடிச்சுக்கிறேன்னு வந்துட்டான். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இதே வேறு ஒரு மனிதனாக அந்த நிலைமையில் இருந்தால் அவன் போய் கெஞ்சிட்டு இருப்பான் காந்தி கிட்ட, ஐயோ நீங்க வரணும் நீங்க வரணும்னு சொல்லிட்டு அண்டி போயிருப்பான். அதை அறுத்தெறிந்தவன் என் பாரதி. அதனாலதான் நான் இந்த இடத்துல அவனை பேசுறேன். அதுக்கு கூட காரணம் அது மனசு தானே. வள்ளியம்மையின் வாழ்வை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். அது ஒரு இளமை பருவம், இனிதான பருவம். அப்பொழுதும் கூட போராட்டம் போராட்டம் என்று சொல்லி ஒரு போராளியாகவே மாறிவிட்டால். இளமையிலே ஒரு கடமை உணர்ச்சி, அங்கே வறுமையில் ஒரு கடமை உணர்ச்சி, இங்க இளமையிலேயே ஒரு கடமை உணர்ச்சி. இந்தியர்களுள்ள நிலைமைக்கிறதுக்காக ஜெயிலுக்கு போறா, போயிட்டு அடிச்சு உதச்சு குடும்பப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல, சாப்பாடால கல்லும் மண்ணும் கலந்த உணவை தந்து அந்த கயவர்கள் அவளை கொடுமைப்படுத்தினாங்க. ஆனா அதையும் சகிச்சுக்கிட்டு வெளியில வரா, உடல்நலம் குன்றிய நிலையில் அப்படியே படுத்த படுக்கை ஆயிட்டா. காந்திஜி வராங்க, வள்ளியம்மை பார்த்து கேட்குறாங்க, ஏமா கொஞ்சம் கூட உனக்கு கஷ்டமா இல்லையா, சிறைக்கு போயிட்டு வந்திருக்க, வருத்தப்படல? உடனே வள்ளியம்மை சொல்றா, இது என் தலையெழுத்து என்று கூறியிருந்தால் அவளது உடல்நலம் இங்கே பேசிருக்கோம், நானே இதை ஒப்புக்கொள்றேன். ஆனால் அந்த தன்னலமற்ற தலைவர் ஒரு பதில் சொன்னால், என்ன சொன்னால் தெரியுமா, காந்திஜி நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் சிறிதும் கூட கவலைப்படக்கூடாது. நமக்கு தேவையானதெல்லாம் என்ன, இந்தியர்களோட நடந்தா, அதற்காக இந்த ஒரு முறை என்ன, இன்னும் எத்தனை முறை வேண்டுமானால் சிறைவாசத்திற்கு செல்கின்றேன், என் சிந்தையில் அதுதான் காந்தி சிதைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினாள். அங்கே ஒரு பொதுநலம் இருந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு கூட காரணம் அவருடைய மனம், மனம் அல்ல மனநலம். மனம் நல்லா இருந்தது இல்ல, மனநலம். இப்போ அடிமனம் நல்லா இருந்தாதான் உன்னால அடுக்குமாடு கட்டி அடுத்தடுத்து குடியேற முடியும். அதே போல் உன்னுடைய மனம் நன்றாக இருந்தால் மட்டுமே உன்னால் மகத்தான காரியங்களை செய்ய முடியும்.
படுத்தே கிடந்தால் நமக்கான பட்டத்தை பிடிக்க முடியாது என்பது இயற்கை வகுத்த சட்டம் என்று சொல்வதை விட அது இந்த மனம் நமக்கு வகுத்த சட்டம் இல்லையா? உடல்நலன் நன்றாக இருப்பவன் சோம்பேறியாக சோர்ந்து தரையில் உறங்கிக் கொண்டிருப்பான். இதே மனநலன் நன்றாக இருப்பவன் சோம்பேறித்தனத்தை முறியடித்து தரையில் வரைந்து கொண்டிருப்பான், சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பில். இப்பொழுது சொல்லுங்கள் ஐயா, இந்த சமுதாயத்திற்கு தரையில் உறங்குபவன் வேண்டுமா அல்லது தரையில் வரைபவன் வேண்டுமா? எவன் வேணும் இந்த சமுதாயத்துக்கு? இன்னைக்கு நாட்டில் அப்படிதான் நடக்குது. சோம்பேறியா குடிச்சு படுத்திருக்கான். உடல்நலம் நன்றாக இருப்பவன் உயரத்திலேயே உயர்ந்து கொண்டிருப்பான். இதே மனநலம் நன்றாக இருப்பவன், அதாவது மாற்றுத்திறனாளி, அவனுக்கு வளர்ச்சி கூட கம்மியா இருக்கலாம், ஆனா அவனும் வளர்ந்துகிட்டே தான் இருப்பான். எப்படி? அவனுடைய மனதளவில். அதனாலதான் மாற்றுத்திறனாளிகளை மாமனிதா என்று சொல்கிறோம். இந்த மனிதனை மனிதனே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.